ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெல்லை சமையல். நாம் இன்றைக்கி ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். ஒரு மிக்ஸி ஜாரில் 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அதோட 3 பல் பூண்டு, 7 வரமிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, ஒரு கட் பண்ண தக்காளி, தேவையான அளவு உப்பு. இப்போது சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இதோட தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதோட ஒரு கொத்து கருவேப்பிலை. இதெல்லாம் பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்சிருந்தோம்ல சட்னி, அதையும் சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம இந்த சட்னிக்கு வதக்கி எதுவுமே அரைக்கல, அதனால் ஒரு நிமிஷம் மட்டும் இந்த சட்னியை கொதிக்க விடுங்க. பாருங்கள், கொதிச்சிடுச்சு. இதோட பச்சை வாசனை எல்லாம் இப்போ போயிடும். இந்த ரெசிபி வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெல்லை சமையல் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.